பெர்சன்டேஜ் அதாவது சதவீதம். சதவீதத்துல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட, அதாவது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாடல் சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த சம்ஸை சால்வ் பண்ணவே இந்த மாடல்ல சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒருவர் தனது மிதிவண்டியை 17% நட்டத்திற்கு விற்றார். ஒருவேளை 5% லாபத்திற்கு விற்றிருந்தால் அவருக்கு ரூ 1056 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும் எனில் அந்த மிதிவண்டியின் அசல் விலையை கணக்கிடுறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் 17% நட்டம் அப்படிங்கிறாங்க, 17%. அடுத்தது 5% லாபம் அப்படிங்கிறாங்க, 5%. ரெண்டையும் ஆட் பண்ணா 22%. ஸோ இந்த 22% தான் இந்த 1056. ஸோ நமக்கு தேவை அந்த மிதிவண்டியோட அசல் விலை. அசல் விலை அப்படிங்கிறது 100%. ஸோ 22%க்கு 1056 அப்படின்னா 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணா 22% இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1056 இன்ட்டு 100%. நெக்ஸ்ட் இந்த 22% போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1056 இன்ட்டு 100% வகுத்தல் 22%. ஸோ சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 1056 22 கேன்சல் பண்ணால் 48. ஸோ அப்போ 48 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 4800 ரூபா. ஸோ அந்த மிதிவண்டியுடைய அசல் விலை 4800 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் தனது வாகனத்தை 11% நட்டத்திற்கு விற்றார். ஒருவேளை 9% லாபத்திற்கு விற்றிருந்தால் அவருக்கு ரூ 200 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும் எனில் அந்த வாகனத்தின் அசல் விலையை கணக்கிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.